exercise 3.5ல third sum simplify first two sum இருக்குல்ல அதே மாதிரி தான் இது இங்க டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இது டிவிஷன் நம்ம இதுமே செஞ்சிருக்கோம். ஃபிராக்ஷனை வந்துட்டு டிவைட் பண்ணல என்ன பண்ணுவோம், ரெண்டு ஃபிராக்ஷனை டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் போடுவோம், அந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கி செகண்ட் ஃபிராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலா எழுதி நம்ம பண்ணுவோம். இதுமே நார்மல் நம்ம சம்ஸ்ல பண்ணியிருக்கோம்ல, சின்ன இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 3/5 டிவைடட் பை 2/4 இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம், 3/5 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை போட்டு 2/4 4/2ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் 4 3s are 12/5 5 2s are 10. அடுத்து கேன்சல் பண்ண 12/10 இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா. ரெண்டு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் போடுவோம், இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்குவோம், செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். எழுதுனதுக்கப்புறம் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுறதை பண்ணி எழுதுவோம் இல்லையா. ஸோ சேம் மெத்தட். ஃபஸ்ட்டு ரெண்டு சம் உங்களுக்கு கிளியர்னா இது சிம்பிளாக முடிஞ்சிடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபைனா என்னது, கொடுத்துருக்கிறத எவ்வளோ ஷார்ட் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 டிவைடட் பை a² + 6a + 5 minus 5a² minus 35a minus 50 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கி எழுதிப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதுறோம். 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கலாக எழுதணும். -5a² minus 35a minus 15 divided by a² + 6a + 5 ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுவோம், இல்லை காமனாக எடுக்க முடிஞ்சதுன்னா காமனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுவோம், இல்லை ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லாமே வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 2a² + 5a + 3 இருக்குது, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6, 6a² 5aவும் வரும். இங்கே எழுதியிருக்கேன் 6a² மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணாலும் நமக்கு 5a வரணும். என்ன எடுத்துக்கலாம், 3 2s are 6, 3 + 2 5 கிடச்சிருமா. அப்போ 3a 2aன்னு எடுக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6 a × a² 3a + 2a 5a எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எழுதிட்டோம்ல. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன இருக்குது, 2a² இருக்குது. இப்போ டிவைடட் பை 2a² டிவைடட் பை 2a². அடுத்து கேன்சல் பண்ணலாம். 1aவும் a² ஒரு aவும் கேன்சல் ஆகும், ஏவும் a² ஒரு aவும் கேன்சல் ஆகும். நம்பர் இங்கே 3 2 கேன்சல் ஆகாது. ஆனால் இங்கே இருக்கிறது 2 2 இது 2 1 டைம்ஸில் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2 1 2s are 2 2 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே ஃபேக்டரைஸாக எழுதுவோம். என்ன எழுதுவோம், இங்கே 2a இருக்கா, 2a இங்கே எது இல்லைன்னா ப்ளஸ். அப்போ 2a + 3 இன்ட்டு இங்கே a மட்டும்தான் இருக்குது, மேலே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எதுவும் இல்லைன்னா 1 தானே அர்த்தம். அப்போ a + 1 அதான் இதுக்குள்ளே ஃபேக்டரைஸ். நம்ம இது மாதிரி நிறைய சம் செஞ்சுட்டோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கல, கிளியராக தெரிஞ்சுக்கும். a + 1. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து கீழே இருக்கிறது 2a² + 7a + 6ன்னு இருக்கா, இதுவும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. ஸோ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 6aவும் இன்ட்டு 2a² போது 6 2s are 12, 12a² நடுவில் 7aவும் வரும். 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கணும், அதே ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும். எந்த நம்பர் எழுதிக்கலாம், 4 3s are 12, 4 + 3 7 கிடச்சிருச்சா. அப்போ 4a 3aன்னு எழுதுகிறோம். 4 3s are 12 a × a² 4a + 3a 7a எழுதிட்டோமா. ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, இங்கேயும் 2a² தான் இல்லையா. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு 2a² தான். அப்போ டிவைடட் பை 2a² டிவைடட் பை 2a² என்ன ஆகிடும், ஏவும் a² ஒரு aவும் கேன்சல் ஆகிடும், ஏவும் a² ஒரு aவும் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி நம்பரில் 1 2s are 2 2 2s are 4 இது நம்பர் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இங்கே கீழே a மட்டும்தான் இருக்குது, மேலே ஒரு 2 இருக்குது. அப்போ a + 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். a + 2 இன்ட்டு இங்கே இருக்கிறது 2a + 3 ஓகே தானே. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இன்ட்டு இங்கே பார்க்குறோம் -5a² -35a -15 இருக்குது. இதெல்லாமே 5 டேபிளில் வருது, -5 இல்லையா. அப்போ நமக்கு -5 மூணுலையுமே காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு சின்ன நம்பராக இருந்தால் நமக்கு மல்டிப்ளை பண்ண ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஸோ பெரிய நம்பராக இருக்குது, காமன் அதை எடுக்க முடியும் தான் பார்க்குறோம், எடுக்க முடியும். -5வே காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும், a² வரும். ஏன்னா -5 காமன் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் 35 போது 5 டேபிள் எத்தனை டைம், 7 டைம்ஸ், 7 5s are 35. ஸோ 7a இங்கேயும் மைனஸ் வந்துட்டு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம மைனஸையும் காமனாக எடுத்துட்டோம். ப்ளஸ்
50 போது 5 டேபிள் 10 டைம்ஸ் 10 பை இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 தான் இருக்குது. அப்போ என்ன வரும் 5a ஸ்கொயரும் 6aவும் வரும். 5a ஸ்கொயரும் 6aவும் வரும். அப்போ என்ன போட்டுக்கலாம், மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 6 கிடைக்கணும். என்ன எழுதலாம், 1a 5a எழுதலாம். 1 into 5 5, அதே 1 + 5 6 கிடைச்சிருமா. அப்போ 1a 5a எழுதுகிறோம். டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது a ஸ்கொயர், இது a ஸ்கொயர், ஏவும் a ஸ்கொயர் ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும், ஏவும் a ஸ்கொயர் ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது a + 1 இன்ட்டு a + 5. ஓகேவா. அப்போ இது எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இது ஒன்று தான் பாக்கி இருக்குது, ஏன்னா இது காமனாக எடுத்து எழுதியிருக்கோம். இன்னொருக்க ஃபேக்டரைஸ் இதையும் பண்ணணும், அப்போ தான் எல்லாம் கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஓகேவா. அதனால் ஸோ ஃபஸ்ட்டு இது அப்படியே எழுதிட்டோம், இது அப்படியே எழுதிட்டோம், இன்ட்டு -5 -5 இன்ட்டு தான் இது. அப்போ -5 இன்ட்டு இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும், இது ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது, ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். 10 × a ஸ்கொயர் 10a ஸ்கொயரும் 7aவும் வரும். 10a ஸ்கொயர் 7a என்ன பண்ணலாம், இங்கே மல்டிப்ளை பண்ணால் 10 ஆட் பண்ணால் 7 வரணும். 5 2s are 10, 5 + 2 7. அப்போ 5aவும் 2aவும் எடுத்துக்கலாம். ஓகேவா. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைம் என்னது a ஸ்கொயர், a ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். டிவைடட் பை a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். ஏவும் a ஸ்கொயர் ஒரு ஏவும் கேன்சல் ஆகும், ஏவும் a ஸ்கொயர் ஒரு ஏவும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது a + 5 இன்ட்டு a + 2. அதான் இங்கே எழுதியிருக்கோம், a + 5 இன்ட்டு a + 2 டிவைடட் பை கீழே ஏற்கனவே ஃபேக்டரைஸ் பண்ணதான் a + 1 இன்ட்டு a + 5. அடுத்து கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 2a + 3யும் 2a + 3யும் கேன்சல் ஆகிடும். அடுத்து a + 1 a + 1 கேன்சல் ஆகிடும். இங்கே a + 2 இங்கே இருக்க a + 2 கேன்சல் ஆகிடும். a + 5 a + 5 கேன்சல் ஆகிடும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் எது மட்டும் தான் இருக்குது, -5. ஸோ அதான் இதோட சிம்ப்ளிஃபை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, b ஸ்கொயர் ப்ளஸ் 3b - 28 டிவைடட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 டிவைடட் பை b ஸ்கொயர் - 49 டிவைடட் பை b ஸ்கொயர் -5b - 14. இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதுவோம், அந்த ஃப்ராக்ஷனை. இந்த டிவிஷன் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் ஆக்கி செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இது மேலேயும் இது கீழே வரணும். இப்போ b ஸ்கொயர் -5b - 14 டிவைடட் பை b ஸ்கொயர் -49. அடுத்து என்ன பண்ணணும், சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். காமன் எடுக்கிறதுனா காமனாக எடுத்துக்கணும், ஐடென்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடென்டி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். b ஸ்கொயர் இன்ட்டு -28 -28 b ஸ்கொயர் நடுவில் 3bன்னு வரணும். இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், -28 b ஸ்கொயரும் 3bயும் மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கணும். நமக்கு இங்கே மைனஸ் வந்துருக்குது மல்டிப்ளிகேஷனில், ஸோ ஒரு நம்பர் இங்கே மைனஸில் இருக்குது, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணையில் 3 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கலாம், 7 4s are 28. 7 இன்ட்டு -4 போடுறேன், 7b இன்ட்டு -4b. ஏன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வருது, அப்போ ஒரு நம்பர் மைனஸில் வரும் தெரிஞ்சிச்சு. அந்த மைனஸ் எதை பார்த்து போடணும், உள்ளே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணுவோம்ல, அதில் என்ன சைன் இருக்கோ அதுக்கு அனுசரித்து போடணும். இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு, ஸோ பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருக்கணும், அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் மைனஸில் இருக்கணும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம், தெரியும்ல இது. அப்போ 7b இன்ட்டு -4b எடுக்கிறோம். 7 - 4 -28, 7 4s are 28 plus into minus -28b square. 7b - 4b, 7லேருந்து 4b மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ 3b, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ். ஓகே தானே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது b ஸ்கொயர், இப்போ டிவைடட் பை b ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர். பியும் b ஸ்கொயர் ஒரு பியும் கேன்சல் ஆகிடும், பியும் b ஸ்கொயர் ஒரு பியும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன எழுதணும், b + 7 இன்ட்டு b - 4. அதான் இங்கே எழுதியிருக்கோம், இதோட ஃபேக்டரைஸ் b + 7 into b - 4 divided by இதுவும் b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 இருக்கா, இது என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ 4b ஸ்கொயரும் ப்ளஸ் 4bயும் இருக்குது, அதான் இங்கே எழுதியிருக்கோம், 4b ஸ்கொயரும் 4bயும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் 4, அப்படின்னா என்னது 2 2s are 4, 2 + 2 4, அப்போ 2b தான் எடுக்கணும் இல்லையா. டிவைடட் பை ஃபஸ்ட்டு டைம் என்னது b ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர். பியும் b ஸ்கொயர் ஒரு பியும் கேன்சல் ஆகிடும், பியும் b ஸ்கொயர் ஒரு பியும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது b + 2 இன்ட்டு b + 2. அதான் அதோட ஃபேக்டரைஸ் நம்ம எழுதியிருக்கோம், b + 2 இன்ட்டு b + 2. அடுத்து இந்த இன்ட்டு மேலே இருக்கிறது நமக்கு ஃபேக்டரைஸ் மாதிரி தான் இருக்குது, b ஸ்கொயர் -5b - 14. அப்போ என்ன ஆகும், -14b ஸ்கொயரும் -5bயும் வருது இல்லையா. -14b ஸ்கொயரும் -5bயும். அப்போ இங்கே மைனஸ் வந்தனால கண்டிப்பாக ஒரு நம்பர் மைனஸ். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணையில் 14 கிடைக்கணும், அது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணையில் 5 கிடைக்கணும்.
அதுவும் இதில் மைனஸ் வருது. ஸோ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் மைனஸ் போட்டிருக்கணும். பாருங்கள் -7b × 2b போட்டோம்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2s are 14. -7 + 2 என்ன ஆகும்? ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 7ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 5. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் -5. அப்போது -7bயும் 2bயும் தான் எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? b² டிவைடட் பை b² டிவைடட் பை b². bயும் b² ஒரு b கேன்சல் ஆகிடும். bயும் b² ஒரு b கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? b - 7 × b + 2. அதான் இங்கே எழுதியிருக்கோம். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குதுன்னு அதான் இங்கே எழுதிட்டோம். b - 7 × b + 2. ஓகேவா? அடுத்து இங்கே இருக்கிறது b² - 49. 2 டேர்மாக தான் இருக்குது. ஸோ ஐடென்டி எதுவும் அப்ளை பண்ண முடியுமா பார்த்தோம்னா 49ங்கிறது எது? 7². அப்போ a² - b². ஃபார்முலா நமக்கு தெரியுமில்ல என்னது? a² - b² = a + b × a - b. ஸோ b² மைனஸ் இந்த 49 7² எழுதுகிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப்படியே எழுதிட்டோம். இன்ட்டு மேலே இருக்கிறது எழுதிட்டோம். இது இப்போ நம்ம எழுத போகிறோம். b² - 7² என்னது? a² - b² a + b × a - b. ஸோ b + 7 × b - 7 எழுதிட்டோம். இனி காமனாக இருக்கலாம் கேன்சல் பண்ணிடலாம். b - 7 b - 7 கேன்சல் ஆயிடுச்சு. b + 2 b + 2 கேன்சல் ஆயிடுச்சு. b + 7 b + 7 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இது b - 4 b + 2 தான் இருக்குது. அது கேன்சல் ஆகாது இல்லையா? ஸோ அதாங்க ஆன்சர். என்னது? b - 4 டிவைடட் பை b + 2. இதான் இதோட சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்.